புதுசா கல்யாணம் ஒரு பொண்ணு முதல் ராத்திரி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தையே ஒண்ணு பண்ணிடுறா. அப்படி என்னப்பா மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணிட்டான்னு பார்த்தா அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. கண்டிப்பா அந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களால பார்க்க முடியாத பட்ஜெட்ல அதுக்கப்புறம் இந்த கதையை கேளுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தோட கதை ரொம்பவே அருமையா இருக்கு. சோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படின்னா அந்த படத்தோட கதை என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். கதை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிட்டு ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஒரு கல்யாண மண்டபத்துல திருமணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. ஆனா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இது வரைக்குமே மாப்பிள்ள வரல. கேட்டா மாப்பிள்ள துபாயில இருக்காராம். இது வரைக்கும் ஃபிளைட் வந்து இறங்கலையா. அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதட்டமா இருக்கு. அதோட மாப்பிள்ளையோட அக்கா வீட்டுக்கார கிட்ட தான் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஆனா மாப்பிள்ள வராரோ இல்லையோ முதல் ராத்திரிக்கு இன்னும் கட்டில வந்து சேரல அப்படின்றதான் மாப்பிள்ளையோட அப்பாவோட மிகப்பெரிய கவலை. ஏன்னா அக்கா வீட்டுக்காரர் தான் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாரு. அதோட இந்த கட்டிலுக்கும் நான் தான் பொறுப்புன்னு சொல்லியிருப்பாரு. ஆள் கொஞ்சம் மூத்த குடிமகனா இருக்கிறதால எல்லாருமே லைட்டா கொஞ்சம் பயப்படுறாங்க. மாப்பிள்ளை இன்னும் வரல அப்படின்னு இவங்களுக்கு இவ்வளவு பதட்டம் இருந்தா அப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க எவ்வளவு பதட்டமா இருப்பாங்க. உடனே பொண்ணு வீட்டுல இருந்து ஆள் வருது. எங்க இன்னும் மாப்பிள்ளைய காணோம் அப்படின்னு. மாப்பிள்ளையோட அக்காவும் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட போய் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, என் புருஷன் தான் கூட்டிட்டு வர போயிருக்காரு, கண்டிப்பா வந்துருவான், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. இந்த பக்கம் ஐயரு வேற கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுத்தோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ரொம்பவே வேதனையில இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பொண்ணோட சித்தப்பா ரொம்பவே பிரச்சனை பண்றாரு. ஏன்னா பொண்ணுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும் தான். சோ சித்தப்பா தான் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு தூணா இருக்காரு. சரி ஏன்னா பிரச்சனை பண்றாருன்னு சொல்லி போய் பார்த்தா கல்யாண வீட்டுல அவர் கேட்ட பாட்டை போடலையா, வேற ஒரு பாட்டை போட்டுட்டானுங்க. நான் எந்த பாட்டை சொல்றனோ அந்த பாட்டை போடாம வேற ஒரு பாட்டை போட்டுருக்கானுங்க. அப்ப எனக்கு இங்க நான் மரியாதை, கல்யாணத்தை நிறுத்துவோண்டா அப்படின்னு பிரச்சனை பண்றாரு. சித்தப்பா பெருமைக்கு எருமை மேய்ப்பார் போல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே உடனே அக்காவும் அவங்க ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணி ஏங்க இன்னும் எவ்வளவு நேரங்க, இங்க வேற ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு, இன்னுமா அந்த பிளைட் வந்து இறங்கலாம் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அதோட மறக்காம முதல் ராத்திரிக்கு கட்டில் ரொம்ப முக்கியங்க, உங்களை பத்தி குடிக்காரங்கன்னு சொல்லி தப்பா பேசுறாங்க, தயவு செஞ்சு மாப்பிளையும் கட்டிலையும் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அக்கா வீட்டுக்காரரும் நீ தேவையில்லாம எதை பத்தியும் பேசாத, பிளைட் வந்து இறங்கிடுச்சு, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உடனே மாப்பிளைய கூட்டிட்டு வர கிளம்புறாரு. ஆனா மாப்பிள்ள துபாயில இருந்து வரும்போது கல்யாண கலையே இல்லாம தாடி மிசியமா வராரு. இதை பார்த்த உடனே மாமாக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா மாப்பிள்ளைய கல்யாணம் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்க, அக்காவோட பசங்களுக்கு காது குத்துன்னு சொல்லி தான் வர வச்சிருப்பாங்க. ஆனா இங்க வந்த உடனே காது குத்துலாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு தான் கல்யாணம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மாப்பிள்ள பயங்கரமா சூடாகிறாரு. சாதாரண ஒரு கல்யாணத்துக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு? அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுக்காரங்க எதுக்காக மாப்பிளைக்கே தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு பார்த்தா மாப்பிளைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் கதை இருந்திருக்கு. அந்த காதல்ல மாப்பிளோட வீட்டுக்காரங்க அந்த காதலுக்கு ஒத்துக்காததால அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்திருக்கும். இப்பேற்பட்ட ஒரு சம்பவத்துல இருந்து அவரால் வெளியே வர முடியல. அதனாலதான் துபாய்க்கு போய் 4-5 வருஷம் ஆனாலுமே இது வரைக்குமே எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்றாரு. அதனால என்னமோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே மாப்பிளைக்கே தெரியாம கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிளையோட மாமாவும் பயங்கரமா கெஞ்சுறாரு, மாப்பிள்ளை நான் மனுஷரியா, காது குத்துன்னு சொல்லி தான் நான் வர வச்சேன், ஆனா உனக்கு தான் கல்யாணம், எத்தனை நாளைக்கு தான் அப்படி மொட்டை பையனாவே இருப்ப, உனக்குன்னு ஒரு நல்லது கெட்டது நடக்க தேவையா, போனவளாவே இருக்கட்டும், இதுக்கு மறுபடியும் அவளே நினைச்சிட்டு இருக்க, அதுல இருந்து வெளியே வா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கோ அப்படின்னு மாமா ரொம்பவே கெஞ்சுறாரு. ஆனா என்னதான் இருந்தாலுமே மாப்பிள்ள அதுக்கு ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. சரி நீ கல்யாணம் பண்ணிக்கலானும் பரவாயில்ல, ஆனா இதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கம் வந்துடாத, ஏன் நாங்க செட்டா கூட நீ எதுக்குமே வரக்கூடாது அப்படின்னு எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாரு மாமா. மாப்பிளைக்கும் வேற வழியே இல்ல, சரியா ஏதோ ஒன்னு சொல்றீங்க, நான் ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போறோம் அப்படின்னு வேண்டாம் வெறுப்பா அந்த கல்யாணத்துக்கு வந்து நிக்கிறாரு. சரி மாப்பிளைக்கு தான் அந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா அந்த பொண்ணுக்கு மாப்பிளைய பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போகுது. ஏன் அந்த பொண்ணு உன்னை பார்த்து ஓகே சொன்னதால மட்டுமே இந்த கல்யாணத்துக்கு நாங்க ரெடி பண்ணோம் அப்படின்னு மாமா சொல்றாரு. ஆனா அதான் கிடையாது, மாப்பிளைக்கு எப்படி இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லையோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கும் விருப்பம் இல்ல. ஏன்னா அந்த பொண்ணு வேற ஒரு பையனை காதலிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலியை கட்டிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவன் எடுக்கிற மாதிரியே தெரியல. பார்த்தா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம அவன் தூங்கிட்டு இருக்கான். தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா தான் தெரியுது தன்னோட காதலிக்கு இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு. உடனே பொண்ணு கிட்ட பயங்கரமா கெஞ்சிரான், அம்மாவுமே நான் மன்னிச்சிட்டேன், தூங்கிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன் கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி நாங்க வந்து நிப்போம் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. காதலிக்கு கல்யாணம் தெரிஞ்சுமே ஒருத்தன் தூங்குறானா அவன் எப்பேற்பட்ட சோப்பல் அங்கேயா இருப்பான். இந்த பக்கம் மாப்பிளையும் மண்டபத்துக்கு வராரு. வந்த உடனே தாடி கிரிமா பார்த்த உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே லைட்டா டவுட் பண்றாங்க. உடனே மாப்பிளையோட மொத்த குடும்பமே எப்படியாச்சும் மாப்பிளைக்கு இந்த கல்யாணத்துல சம்மதிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஆனா அவரோட அக்கா தான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பழசே நினைச்சிட்டு இருப்ப, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வா, இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பொண்ணுக்கும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு சொல்லி மோட்டிவேஷன் கொடுக்க மாப்பிளையும் சேவ்லாம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுறாரு. மனக்குளத்துல வந்து உட்கார்றாரு. ஆனா கல்யாண பொண்ணும் எப்படா என் பாய் ஃப்ரெண்ட் வருவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா நீ எதுக்கும் கவலைப்படாத, அதோ வந்துட்டா தான் கிட்ட வந்துட்டா அப்படின்னு சாக்கு போக்கு சொல்றான். இந்த பக்கம் முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆயிடுச்சு, வேற வழியே கிடையாது, இந்த துபாய் மாப்பிளைக்கு கழுத்தை நீட்டியே தான் ஆகணும் அப்படின்னு பொண்ணு மனமேடையில வந்து உட்காருது. கடைசியா அந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருந்தா கூட இவங்களுக்கு சுத்தமா இல்ல. ஏன்னா மாப்பிளைக்கு முன்னாள் காதலி இறந்துட்டாங்க, அதனால சுகமா இருக்காரு. இப்போ பொண்ணுக்கு காதலன் ஆந்தி வேலை வந்துட்டே இருக்காரு. தாலி கட்டி முடிச்சாச்சு, இதுக்கப்புறமும் பரவாயில்ல வந்து என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்ச உடனே அன்னைக்கு நைட்டே முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்றாங்க. முதல் ராத்திரி அப்ப என்ன பண்ணணும் அப்படின்றத பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சா எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா கல்யாண பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி இங்க பரா ஃபர்ஸ்ட் நடக்க போகுது, நீ ஒழுங்கு மரியாதையா எல்லாமே நடக்கிறதுக்குள்ள என்ன வந்து கூட்டிட்டு போயிடு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு போன்ல சொல்லிடுறாங்க. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்டும் வண்டியில பெட்ரோல் கூட இல்லாம நடு ரோட்ல நின்று இருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் ஓடி வேற போறாங்க. பொதுவா 2 பேரும் ஓடி போனா நகை பணம் ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஆனா நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சுத்தமா 3000 தான் இருக்கு. அந்த 3000 வச்சு பக்கத்தூரே தாண்ட முடியாது. எப்படி இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவாருன்றது சுத்தமா ஐடியாவே கிடையாது. இப்போ முதராத்திரிக்கான டைமும் நெருங்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு வழியா பொண்ணு மாப்பிள்ள 2 பேருமே முதராத்திரி ரூமுக்குள்ள நுழையறாங்க. நுழைஞ்ச உடனே மாப்பிளையும் பொண்ணு கிட்ட ஏதோ பேசலாம் ட்ரை பண்றாரு. ஆனா பொண்ணு பயந்து போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல யாரா முதல்ல ஆரம்பிப்பா அப்படின்னு தயக்கத்தோடய
மாப்பிள ஆரம்பிச்சிடறாரு. ஆனா அங்கதான் மாப்பிள எனக்கு இந்த முதல் ராத்திரில சுத்தமா விருப்பம் கிடையாது, இன்னும் 2-3 வாரம் போட்டோம், அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு ரொம்ப மெச்சூரா பேசுறாரு. கல்யாணம் பொண்ணும் பரவாயில்லையா மாப்பிள ரொம்ப நல்ல பையனா இருக்கானேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ நேரம் ஆக ஆக என்ன பண்றதுனே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல பொண்ணு உடனே எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லி பாத்ரூம்குள்ள போறாங்க. உள்ள போட உடனே அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி டேய் எப்படா வருவா என்ன வந்து கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்த பாடே காணோம். ஆனா இங்க வெளியே மாப்பிளையும் பாத்ரூம்குள்ள போன பொண்ணு ரொம்ப நேரமா ஆள காணமே, உள்ளே தூங்கிட்டாளா அப்படின்னு கதவை தட்டி பாக்குறாரு. சத்தமே காணோம். ஒரு கட்டத்துக்கு மேல கதவை உடைக்கிறாரு. உடைச்சு பார்க்கும்போது தான் தெரியுது கல்யாண பொண்ணு என்ன ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு பாத்ரூம்ல ஒரு ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னல் வழியா தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. உடனே மாப்பிளைக்கு ஒண்ணுமே புரியல. அடி பாவி, எந்த ஒரு விருப்பமே இல்லாததான் அந்த கல்யாணத்துக்கு நீ ஓகே சொன்னியா, அது நீ தாலி கட்டத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து இந்த கல்யாணத்துக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்னா எவனுக்கு தாண்டி கோவம் வராது அப்படின்னு சொல்லி சத்தம் போறாரு. ஆனா என்னதான் இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி மாப்பிள ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணு இறந்திருக்கும். அந்த ஒரு வழியின் காரணமாகவே சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு பிடிச்சவங்க கூட நீ போயிடு, நான் குடும்பத்துக்கிட்ட ஏதோ ஒன்னு பேசி சமாளிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றாரு. கல்யாண பொண்ணு யாருப்பா நீ இவ்வளவு நல்லவனா இருக்க, கண்டிப்பா என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு வாழ்த்துறாங்க. ஆனா என்னதான் பொண்ணு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி ட்ரை பண்ணா கூட இது வரைக்குமே பாய் ஃப்ரெண்டும் வரல. வெளியே போனான்னு பார்த்தா சுத்தி சொந்தக்காரங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வெளியே தூங்காம படுத்துட்டு இருக்காங்க. ஒரு கடத்துக்கு மேல நம்ம ரூம்ல லைட் ஆஃப் பண்ணாதான் அவங்க தூங்குவாங்க அப்படின்னு மாப்பிளையும் லைட் ஆஃப் பண்றாரு. இப்படியே நேரம் போக 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 எல்லாரும் தூங்கிடுறாங்க. கல்யாண பொண்ணு முதல் ராத்திரி ரூம்ல இருந்து வெளியே வந்து தன்னோட காதலன் கூட ஓட பாக்குது, அதுவும் மாப்பிளையோட சம்மதத்தோட. ஏன்னா பாவம் அவரும் தன்னோட வாழ்க்கையில ஏகப்பட்ட காதல் வழிகளை அனுபவிச்சிருப்பாரு. இந்த பொண்ணாச்சு நல்லா இருக்கட்டுமா அப்படின்னு வாழ்த்து வர சொல்றாரு போல. கல்யாண பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே எங்க போறது ஏது போறது அப்படின்னு சுத்தமா தெரியல. ஊர்க்காரங்க கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு இந்த பொண்ணை எப்படியாச்சும் பாதுகாப்பான ஒரு இடத்துல விடணும்னு மாப்பிளையும் பின்னாடியே ஃபாலோ பண்றாரு. அப்பதான் நீ எதுக்கும் கவலைப்படாத, உன நான் பத்திரமா உன் காதலோட நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. ஆஹா எப்பேற்பட்ட மனுஷன்டா, கல்யாணம் உடனே முதராத்திரி கூட பார்க்காம தாலி கட்டின தன்னோட பொண்டாட்டிய அந்த பொண்ணோட காதலன் கிட்ட நான் சேர்த்து வைப்பான் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கறாரு பாத்தீங்களா. இந்த ஒரு நல்ல மனசுக்காகவே ஒரு 100 வருஷம் வாழலாம். இப்ப பொண்ணு மாப்பிளையும் ஊருக்கு வெளியே வெயிட் பண்றாங்க, எப்படா அவன் பாய் ஃப்ரெண்ட் வருவான்னு. பாய் ஃப்ரெண்டு வண்டியில பெட்ரோல் இல்லாம கையில காசு இல்லாம நிராத பாணியா வந்து நிக்கிறாரு. மாப்பிளையும் சரி உன் ஆள் வந்துட்டானா முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இந்த குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணை நீ எங்க இருந்தாலும் நல்லா இருமா அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆன பாடே கிடையாது. ஏன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறது ஒரு ஓட்ட வண்டி. வண்டியை போட்டு அமுக்குறான் அது ஸ்டார்ட்டே ஆகல. சரி இப்ப மாப்பிளை வந்து ட்ரை பண்றாரு அந்த வண்டியை எப்படியாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இந்த பக்கம் பாய் ஃப்ரெண்ட் தன்னோட காதலியை பார்த்து இங்க பாருமா கண்ணு, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, கண்டிப்பா உன்னால என்ன பாத்துக்க முடியாது, அதனால உன் புருஷன் கூட நீ போயிடு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இங்க என்ன நடக்குது, கல்யாணம் ஒருத்தன் தான் பொண்டாட்டிய பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்க்க வந்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் எனக்கு உனக்கு செட் ஆகாது, எனக்கு பயமா இருக்கு என் வாழ்க்கை நினைச்சு, கண்டிப்பா உன்னால என்ன நல்லா பாத்துக்க முடியாது அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் மறுபடியும் புருஷன் கூட சேர்த்து வைக்க பாக்குறான். ஆனா அந்த பொண்ணுக்கு சுத்தமா அதை பிடிக்கவே இல்லை. அட பாவி, நான் உன்ன நம்பி தானே வீட்டை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. மாப்பிளையும் எவ்வளவு கன்வின்ஸ் பண்றாரு, யோ நீ லவ் பண்ண பொண்ணு தான், நீ கூட்டிட்டு போயியா, தேவலாம் பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லி கெஞ்சி கேட்கறாரு. ஆனா என்னதான் பண்ணாலுமே பாய் ஃப்ரெண்ட் தன்னோட காதலே கூட்டிட்டு போறதா கிடையாது. கடைசியா அங்க பாருங்க காக்கா அப்படின்னு வண்டி எடுத்துட்டு அவர் ஜூட்டை விட்டுறாரு. கல்யாணம் பொண்ணாலும் அந்த விஷயத்தை தாங்கவே முடியல. ஏன்னா பாய் ஃப்ரெண்ட் வந்து என்ன கூட்டிட்டு போவான் அப்படின்னு வீட்டை விட்டு ஓடி வந்தா அவனும் எனக்கு ஐடி விட்டுட்டு போயிட்டான். இப்ப வீட்டுக்கும் போக முடியாது, பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்தும் வாழ முடியாது, தாலி கட்டின புருஷன் கூடயும் வாழ முடியாது அப்படின்னு நடு ரோட்ல நின்னுட்டு இருக்காங்க. கடைசியா மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் எங்க போறதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் கல்யாண வீட்டுல ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற ரூமும் திறந்துட்டு இருக்கு. திடீர்னு சொந்தக்காரங்க முழிச்சு பார்த்தா இன்னடி ரூமுக்குள்ள திறந்து இருக்கு, ரூமுக்குள்ள யாருமே காணோம் அப்படின்னு ஒரே அதிர்ச்சி. முதல் ராத்திரி அன்னைக்கு பொண்ணு மாப்பிளை எங்க போயிட்டாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல. பொண்ணு மட்டும் ஓடி போயிருந்தா பொண்ணை பத்தி தப்பா பேசலாம், மாப்பிளை மட்டும் ஓடி போயிருந்தா மாப்பிளை பத்தி தப்பா பேசலாம். இப்போ பொண்ணு மாப்பிளை 2 பேருமே காணாம போனதால சொந்தக்காரங்களுக்கு யாரை பத்தி தப்பா பேசுறதுனே சுத்தமா ஐடியா கிடையாது. சரி ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொந்தக்காரங்களும் காத்துட்டு இருக்காங்க. உடனே வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களாம் சேர்ந்து பொண்ணு மாப்பிளை தேட அனுப்பலாம் சொல்லி பார்த்தா அவங்க எல்லாருமே கல்யாணம் முடிச்ச சந்தோஷத்துல ஊருக்கு வெளியே சரக்கு பார்ட்டி ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே பயங்கர போதையில பொண்டாட்டியோட போன் இருக்காம குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு ஆளு மாப்பிளையோட அப்பா தான். அவரு கொஞ்சம் வயசானவர். இப்போ அவர் தான் பொண்ணு மாப்பிளையும் எங்க இருக்காங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும். அந்த கல்யாண வீட்டுக்கு வேலை செய்ய வந்த ஒரு பையன் இருப்பான், அவனை கூட்டிட்டு இப்ப 2 பேருமா சேர்ந்து பொண்ணு மாப்பிளை எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் எல்லா ஆம்பளைங்களும் சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எல்லா லேடிஸும் பயங்கரமா கவலையில இருக்காங்க. அதோட பொண்ணு மாப்பிளை இப்ப நடு ரோட்ல நிக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நடுவுல இந்த முதராத்திரி அப்ப காணாம போன பொண்ணு மாப்பிளைய பத்தி நினைச்சா இதுக்கப்புறம் இப்படி ஒரு பிரச்சனையை இவங்க எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியல. வீட்டை விட்டு ஓடி வந்தாலும் பாய் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிட்டான், அந்த ஒரு ஷாக்கை இன்னும் அவங்க விட்டு போகவே இல்லை. அதனால யார்கிட்டயுமே பேசாம மௌனமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாப்பிளை தன்னோட சோகமான கதையை வெளிப்படுத்துறாரு. அதோட இதுக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஜாதி மதன்னு பார்த்து அந்த பொண்ணு எங்க இருந்து பிரிச்சுட்டாங்க, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் நானும் கல்யாணமே வேணாம் தான் சொன்னேன். இந்த கல்யாணத்தை என்னையும் வலுக்கட்டாயமா பண்ண வச்சாங்க. உனக்கும் முன்னாடி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லை அப்படின்னு மாப்பிளை அட்வைஸ் பண்றாரு. மாப்பிளைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை போல அப்படின்னு அவங்களுக்கும் தெரிய வருது. இந்த பக்கம் வீட்டு பொம்பளைங்க 4 பேரும் 4 விதமா பேசுறாங்க. அதுல ஒரு பக்கம் தான் இதுக்கு முன்னாடியே பொண்ணு வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட தொடர்பு இருந்திருக்கு போல அப்படின்னு ஒரு விஷயம் மாப்பிளை வீட்டுக்காரங்க தெரிஞ்சு போச்சு. அதோட மாப்பிளைக்கு இதுக்கு முன்னாடி வேற ஒரு லவ் இருந்திருக்கு போல அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் 2 பேத்துக்குமே இதுக்கு முன்னாடியே ஒரு காதல் கதை ஒண்ணு இருக்கு அப்படின்றத 2 வீட்டாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆனா அதெல்லாம் அங்க பிரச்சனையே இல்ல. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பையன் சும்மா 9 கத்திட்டே இருக்கான். அந்த பையனை கூப்பிட்டு என்னடா பிரச்சனை சொல்லி கேட்டா அந்த பையனோட பாக்கெட்ல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர் கல்யாண பொண்ணு இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பையன் கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருப்பாங்க. அதாவது இங்க இருந்து நான் ஓடி போக போறேன், கல்யாண மாப்பிள்ளை கிட்டயும் இந்த சொந்தக்காரங்க கிட்டயும் சொல்லிடுப்பா அப்படின்னு லெட்டர் எழுதி கொடுத்திருப்பாங்க. இப்போ அந்த லெட்டரை சொந்தக்காரங்க எல்லாமே படிச்சு பாக்குறாங்க. படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல, வேற ஒருத்தனோட ஓடி போயிட்டாரா அப்படின்னு ஊர் முழுக்க
முழுக்க கத்துறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் குறிப்பா லேடிஸ்க்கு இவங்க 2 பேத்துக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்தாலுமே மாப்பிள்ளையோட அப்பா எப்படியாச்சும் இவங்க 2 பேத்தையும் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு வண்டியில போயிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து எவனோ ஒருத்தர் வண்டியில வந்து இடிக்கிறான். அது வேற யாருமே கிடையாது, கல்யாண பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான். அவன் பாய் ஃப்ரெண்ட் இடிச்சது மட்டும் இல்லாம அவன் போன் கீழே விழுந்துருது. அந்த போனை மாப்பிள்ளையோட அப்பா எடுத்து பார்த்தா அவன் தன்னோட மருமகளோட போட்டோவை வால்பேப்பரா வச்சிருக்கான். அந்த போட்டோவை பார்த்த உடனே மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு சுத்தமா புரியல. அப்ப இவனுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதோ சம்மதம் இருக்குன்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. இந்த பக்கம் பொண்ணு மாப்பிள்ளையும் 2 பேருமே பேசிட்டு இருக்கும் போதுதான் பொண்ணுக்கு எங்க போறதுன்னு தெரியல, மாப்பிள்ளைக்கு எங்க போறதுன்னு தெரியல. அப்பதான் அந்த ஊரோட பூசாரி, ஏன்பா எதுக்கு பார்த்து அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இதுக்கப்புறம் நீங்க எங்க போனாலுமே உங்களுக்கு பிரச்சனை, மறுபடியும் நீங்க வீட்டுக்கே போயிடுங்க, வீட்டுல யாருன்னா கேட்டா ஒண்ணும் இல்ல காத்தாரா அப்படி நடந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னு போய் சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு பூசாரி ஒரு ஐடியா சொல்றாரு. சரி வேற வழியே கிடையாது, இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகணும், ஏன்னா நம்ம வீட்டை விட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகுது, இப்ப விடியவும் போகுது, இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போனா தான் நல்லது அப்படின்னு பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இப்ப கல்யாண வீட்டுல எல்லா லேடிஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. மாப்பிள்ளையோட அப்பா பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டாரு, அவரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணு சேர்ந்து சரக்கடிக்கும் போது அங்க ஒரு சின்ன தகராறு ஆயிருது. அந்த தகராறு நடந்த சண்டையில பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் 2 பேருக்குமே சண்டை நடக்குது. ஒரு பக்கம் பொண்ணுங்க சண்டை போடுறாங்க, இன்னொரு பக்கம் ஆம்பளைங்க சண்டை போடுறாங்க. இப்படி திரும்பி எங்க பார்த்தாலும் ஒரே சண்டையா இருக்கு. இப்ப அந்த சண்டை பெருசாக போகும்போது தான் திடீர்னு பொண்ணு மாப்பிளையும் 2 பேருமே வீட்டுக்கு வந்து என்ட்ரி ஆகுறாங்க. அப்படி என்ட்ரி ஆன உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து பொண்ணை பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க. எங்கடி போனா அப்படின்னு. மாப்பிளையும் இவ்வளவு தடுத்து பாக்குறாரு. ஏன்னா என்னதான் தடுத்தாலுமே ஒரு அரை விட்டதால பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது. அந்த இடத்துல மாப்பிள்ளை எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணு இறந்து போயிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நிலைமை இந்த பொண்ணுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அவர் நினைக்கிறாரு. இப்ப மொத்த கல்யாண வீடுமே பயங்கரமா ரணகோலத்துல இருக்கு. எல்லாருமே ரொம்பவே சண்டை போடுறாங்க. மயக்கம் போட்ட பொண்ணு இப்ப இருந்துச்சு பார்த்த உடனே எல்லாரும் முன்னாடி பயங்கரமா கத்திக்கிட்டு, இதுக்கப்புறம் உங்களால என்னடா பண்ண முடியும், என்ன கொலை பண்ண முடியும், இதையும் தாண்டி உங்களால வேற என்ன பண்ண முடியும், நான் எங்கேயோ போயிட்டு போறேன்டா, என்ன ஆளை விடுங்கடா அப்படின்னு எல்லாரையும் விட்டுட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புது. அதோட மாப்பிளோட அப்பா ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருப்பாரு, அதாவது பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட். அந்த பாய் ஃப்ரெண்ட் வேற யாருமே கிடையாது, பொண்ணோட சித்தப்பாவோட சொந்தக்காரன் தான் அவன். அந்த பொண்ணு இந்த பாய் ஃப்ரெண்ட் இதுக்கு முன்னாடியே சொந்தக்காரங்க. ஆனா சித்தப்பா வழியில சொந்தம் அப்படின்றதால சித்தப்பாக்கும் அந்த சொந்தக்காரங்களுக்கு ஒரு சின்ன வாய்க்கா தகராறு. அதனாலே அந்த பொண்ணை கொடுக்காம வச்சிருந்தாங்க. சொந்தக்காரங்கன்னு தெரியாம அந்த பொண்ணு நல்லா காதல் பண்ணிட்டு இருந்திருக்கு. அதுவும் தெரியாம மொத்த வீட்டாருமே இந்த பொண்ணுக்கு அகைன்ஸ்டா இருந்திருக்காங்க. இப்ப அவன் சொந்தக்காரன் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா அவன் தான் கடைசி நேரத்துல என்னால உன்னை பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் நீ யாரா இருந்தா எனக்கு யாரா பிரயோஜனம் அப்படின்னு அந்த பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. அதோட மாப்பிளையும் ஏதோ பண்ணிட்டு போங்கடா, இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இதுக்கப்புறம் நான் ஆச்சு அந்த பொண்ணு ஆச்சு, இதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் நல்லா பாத்துக்கிறேன், ஏதோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு மாப்பிளையும் அந்த பொண்ணு மேலே கிளம்பி போயிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கல்யாண வீடு என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு தெரியாம பல குழப்பத்துக்கு நடுவுல பல பிரச்சனைக்கு மத்தியில பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே மனசு விட்டு பேசி இதுக்கப்புறமாச்சும் நம்ம ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இதோட அந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ அவங்களாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை பேர் என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்றத நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இந்த படத்தோட கதை என்னதான் சாதாரணமா இருந்தாலுமே கிராமப்புறங்கள்ல பெண்களுக்கு எப்பேற்பட்ட குடும்பம் நடக்குது, ஒரு கிராமத்து பொண்ணு காதலிச்சா அது மூலியமா நடக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றத இந்த படத்துல ரொம்ப தெளிவாகவும் அழகா காமெடியா சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா அந்த படத்தை நீங்க தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான ஒரு படமா இருக்கு. இது வரைக்குமே கிராமத்துல ஒரு பொண்ணு ஒரு பையனும் ஒண்ணு சேர்ந்து பேசினா அது காதல் அப்படின்னு நினைக்கிற ஒரு முற்போக்குத்தனமான சிந்தனையா தான் இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இது எல்லா விஷயத்தையும் உடைச்சி கண்டிப்பா எல்லா பெண்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு அப்படின்றத அந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் எந்த ஒரு படத்தையும் இவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா கண்டிப்பா அந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரியான கதைகளுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தாதான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கதைகளை அவங்க எடுத்துட்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். அதோட நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படின்னா இதே மாதிரி நல்ல கதைகளை உங்களுக்கு நான் எடுத்துட்டு வர முடியும்.